அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் நினைக்கிறார். அரவிந்த் குணசேகரன், இப்ப எந்த இடத்துல அதிமுக கிட்ட இருந்து திமுக பக்கம் திரும்பியது தேமுதிக? இந்த வாய்ப்பை எப்படி திமுக எப்படி இந்த மாநிலங்களவை தேர்தலை சரியா பயன்படுத்திக்கிச்சு? திமுகவை பொறுத்தவரை தேமுதிக கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை கடந்த சில நாட்களாக நடத்தி இருந்தது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை இந்த எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்த வேண்டும், அதற்கான ஒரு மொமெண்டம், எதிர்கட்சியான அதிமுக கூட்டணி பலவீனம் அடைந்து விட்டது என்ற ஒரு நெரேட்டிவ், ஒரு மொமெண்டத்துடன் இந்த தேர்தலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற திட்டத்தில் தான் தேமுதிகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தி வந்திருந்தார்கள். குறிப்பாக நீங்கள் திமுக ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம்னா ரொம்ப தெளிவா தெரிஞ்சு. முதல்ல பொங்கலுக்கான 3000 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. அதனை தொடர்ந்து பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டத்தை விரிவுபடுத்தி அதை அதிகப்படுத்தி 5000 ரூபாய் கொடுத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இடைக்கால பட்ஜெட், உடனடியாக மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு வந்தவுடன் தேமுதிகவுடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை உறுதி செய்து தற்போது அந்த கூட்டணியை அறிவித்திருக்கிறார்கள். எனவே திமுகவை பொறுத்தவரை தங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது, தங்களுடைய அரசு நிர்வாகம் மக்களுக்கான நலன் சார்ந்த அரசாக இருக்கிறது என்ற அந்த இரண்டு ஒரு மெசேஜை எடுத்துக்கொண்டு மக்களிடம் செல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் தான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவாக தான் பாக்குறேன். ஒண்ணு எதிர்கட்சியோட கூட்டணியை பலவீனப்படுத்துவது, அதன் மூலமாக தங்கள் கூட்டணியை பலப்படுத்துவது என இரண்டு டூ ப்ரோன் ஸ்ட்ராட்டஜியா தான் அவங்க இதை மூவ் பண்ணி இன்றைய தினம் தேமுதிகவுடனான கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் திமுக ஒரு மெசேஜை சொல்கிறார்கள். அதாவது தற்போது வரை பலமான கூட்டணியாக நாங்கள் இருக்கிறோம், இந்த கூட்டணியில் தொடர விரும்புவதும் கூட்டணி விட்டு செல்ல விரும்புவதும் அந்தந்த கட்சியின் விருப்பம். ஆனால் அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் மரியாதை கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அதனையும் மீறி ஒரு சில தனி காரணங்களுக்காக ஒரு சில கட்சிகள் கூட்டணியை விட்டு விலக நினைத்தால் அவர்கள் விலகிக் கொள்ளலாம் என்ற ஒரு மெசேஜையும் இதன் மூலமாக திமுக தலைமை தெரிவித்திருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு அரவிந்த்.